அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறதோடவும் நாம் நம்முடைய சரீரத்தையும் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிடுங்களேன், கற்பனை அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியணும். நியாயப்பிரமாணத்தில் 613 கற்பனைகளை கொடுத்தார். அதில் 200 சம்திங் கற்பனையை செய்யினாரு, 300 சம்திங் கற்பனைகளை செய்ய வேண்டாம்னு சொன்னார். ஆனால் 10 கற்பனையை உனக்கு முன்னாடி வச்சார். இந்த 10 கற்பனையை 2 பிரிச்சுட்டார். தேவனுக்கு 4, மனுஷனுக்கு 6. பிரைசியாசுவா. இன்னைக்கு கற்பனை இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. தேவனையும் நேசிக்க மாட்டோம், மனுஷனையும் நேசிக்க மாட்டோம். இதுதான் உண்மை. ஏன்னா நான் முதல்ல உங்களுக்கு ஒரு வசனத்தை சொன்னேன். என்ன அப்படின்னா, நீ சம்பூர்ணராக விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ தரித்திரனை நேசிக்கிறது இல்லை, தரித்திரனுக்கு நீ கொடுக்கிறது இல்லை, தரித்திரனுக்கு நீ கொடுக்காம நீ பூரணராக முடியாது. இது 10:6 ஒரு பகுதி. இது 10 கற்பனையை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சபைக்கு கொடுத்த தேவன் 6:4 என்ற விகிதத்தில் அதை 2ஆக பிரிக்கிறார். தேவனுடைய அன்பு, மனுஷனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு 4, மனுஷனுடத்தில் காட்டக்கூடிய அன்பு 6. இந்த 6 அன்பில் ஒன்று தரித்திரனை நேசிப்பது. நீதிமொழியின் புத்தகம் 28வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிற போது, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். தரித்திரருக்கு உன் கண்ணுல தயவு வரல அப்படின்னா சாபம் உன்னை மேற்கொள்ளும். எப்படி? சாபத்தை விலை கொடுத்து வாங்குற, கற்பனையை கை கொள்ளலன்னா ஜாக்கிரதை. நீதிமொழியின் புத்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் யாவுக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீ கொடுத்தா சும்மா விட மாட்டார். தரித்திரன் கொடுத்தா போதும், அவர் ஒன்னும் சும்மா விட மாட்டார், திருப்பி கொடுப்பார். ஆனா கொடுத்தா உனக்கு நன்றி சொல்லிடக்கூடாது. இங்கதான் சிக்கல். 100 ரூபாய் கொடுத்தா தேங்க்ஸ் பிரதர், கஷ்ட நேரத்தில் கொடுத்தீங்க, உன் பலன் முடிஞ்சிச்சு. தேவன் 2 நன்மையெல்லாம் தரமாட்டார், ஒரே நன்மை தான். அப்ப நீ கொடுத்தவனுக்கு தெரியாம கொடுக்கணும். ஆமென். யாருக்கு உதவி செய்யறேன்னு உனக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு தெரியக்கூடாது. இல்ல அப்படின்னா நீ பலனை அனுபவிச்சு முடிச்சிட்ட, இங்க எந்த நன்மையும் உண்டாகாது. ஏன்னா நீ கடன் கொடுக்கல, பலனை தான் அனுபவிச்சிட்டியே. அல்லேலூயா. வசிங்க லூக்காவுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 23வது வசனம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. ஆமென். இதுதான் உண்மை. இதுவரைக்கும் நம்ம பரலோகத்தில் ஒன்னையுமே சேர்க்கல. ஏதாவது சேர்த்துருக்கிறீங்க? என்ன சேர்த்தீங்க? நான் ரோமன் கத்தோலிக்கத்தில் இருக்கிற நேரம் எனக்கு ஒரு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஒரு கன்னியாஸ்திரி, அவங்க ஒரு புனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு புனிதரெல்லாம் நான் ஏற்றுட்டு இருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு அறியாமல் உள்ள காலங்களில் அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, ஒரு நன்மை செஞ்சால் ஏசுநாருடைய சிறுவத்துக்கு முன்னாடி போய் ஒரு ரோஜா பூ வைப்பாங்களாம். கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நன்மை செஞ்சு ரோஜா பூ கொண்டு வைக்கிறது அந்த அம்மாவை பழக்கம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ரோஜா பூ வச்சேனான்னு கேட்டால் இல்லை, அது வேற கதை. ஆனால் நன்மை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஆனால் என்னிடத்தில் இருந்த பாவம் நன்மை செய்ய விடலை. ஏன்னா அன்னைக்கு நான் வேற ஆள் இல்லை. பிரைசியாசுவா. இதுபோல் நாம் எந்த அளவுக்கு நன்மை செய்து பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கிறோம். நீங்கள் போனால் அங்கே உங்களுக்கு ஏதாவது இருக்கணும்ல. ஏதாவது வச்சுருக்கீங்க? என்ன இருக்குதுங்க?
யாரை தெரியும்? யாரையும் தெரியாது, எதுவுமே இல்லை. அப்புறம் அங்கே எப்படி போக போறீங்க? பிரேசியாசுவா இல்லை. அதனால தான் உனக்கு அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. எத்தனை பேர் டெய்லி நான் பரலோகத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? கை தூக்க பார்ப்போம். ஒருத்தன் கூட நினைக்க மாட்டேன். ஏன்னா உன் வேலைப்பழு அப்படி, உன்னுடைய டென்ஷன் அப்படி, உன்னுடைய பாரம் அப்படி, உன்னுடைய பிரச்சனை அப்படி. உன்னால் பரலோகத்துக்கு போகிறதுக்குள்ள எண்ணமே வராது. சரி, வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு சரியில்லை, செத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டேனா, இந்த எண்ணமாவது வருமா? ஏன்? பழு பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, மாப்பிள்ளை பிரச்சனை, மக்க பிரச்சனை, அம்மா பிரச்சனை, அப்பா பிரச்சனை, அண்ணி பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதே தவிர சமாதானமே இல்லை. அப்ப இந்த சமாதானத்தில் இருந்து, அந்த சமாதான குறைவிலிருந்து வெளியில வரணும்னா நீ மனம் திரும்பு, சத்தத்திற்கு செவி கொடு, கற்பனையை கைக்கொள். அப்போது யாசுவா சொல்றார், நன்மை உண்டாகும். நெகேமியாவுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து முடிச்சிருக்கேன். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியையும் எனக்கு நன்மை உண்டாக என்ன நினைத்தருளும். கான்செப்ட் இவ்வளவுதான். கேட்ட எல்லா சத்தியத்தை சம்பூர்ணராக யாவுடைய சொந்த ஜனமாக மாற மனம் திரும்பு, சத்தத்திற்கு செவி கொடு, கற்பனையை கைக்கொள், நன்மையை அனுபவி. இது இல்லாம யாரும் எந்த சுதந்திர பாகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சோத்திரம் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு தருவார், நினப்பு பழப்ப கெடுக்கும். நான் 4 நாள் உபவாசம் இருப்பேன், அதனால கடவுள் எனக்கு விடுதலை தருவார். நடக்காத கதை. கிரியை இல்லாத விசுவாசம் எல்லாமே செத்தது. இன்று முதல் கிரியைகளுக்குள்ளாக கடந்து போக நம்ம எல்லாரும் முழங்கால் படிடும். எல்லாரும் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம்.